கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 342ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய செய்கைகளை நாம் பாராட்டுவதை விட கர்த்தரிடத்திலிருந்து பெரும் பாராட்டே பரிபூரணமான அடித்தளமாகும். அதை பெற்று வாழ்வோம், ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. For it is not the one who commends himself who is approved, but the one whom the Lord commends. 2 Corinthians 10:18. Thank you. கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். ஆக்கரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை ஆக்கரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். கீதம் என்ன பொங்குதே, ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் தோன்றுதே, ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். அவராய் விழித்தேராவிலும் ஜெபித்தே, ஆனந்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆக்கரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். ஆக்கரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் என்னை சேர்த்து கொண்டு வா. சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் என்னை சேர்த்து கொண்டு வா. நாம் எந்தனை நேசுவேன், மாளிகை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 342வது வாரத்திலும் கூட 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஆண்டோடைய கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். புகழ்ச்சியை விரும்பாத மனுஷர் யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே நினைப்போம், ஏதோ ஒரு காரியம் செய்துட்டோம், ஏதோ ஒன்று செய்துட்டோம்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை புகழணும், எல்லாரும் நம்மளை உயர்த்தி பேசணும்,
அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மனுஷருக்கும் இருக்கும். படித்தவங்க நஞ்சதான், படிக்காதவங்க நஞ்சதான், ஏழை நஞ்சதான், பணக்காரங்கனாலும் எல்லாருக்கும் இருக்கும். சிலர் சின்ன காரியங்கள் ஏதாச்சும் செய்திருப்பாங்க, அறகுறையாக செய்திருப்பாங்க, ஆனாலும் அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பெருசாக பேசிட்டு போவாங்க. நான் அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, தன்னைத்தான் பீத்து கொள்ளுமாம் தவிட்டு கொள்கட்டை அப்படின்னு சொல்லி, தன்னைத்தான் புகழுமாம் தவிட்டு கொள்கட்டைன்னு சொல்லுவாங்க. கொள்கட்டை நம்ம அரிசி மாவில் செய்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயத்தில் தவிட்டில் தவிடு அந்த அரிசி அந்த நெல்லிலிருந்து பிரித்து எடுக்கிறதுல ஒன்று தான் உண்மையும் தவிடும். அந்த தவிட்டில் கொழுக்கட்டை செய்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஆனால் அந்த தவிட்டு கொழுக்கட்டை நான் தான் அழகாக இருக்கேன், பார்க்குறதுக்கு சிவப்பாக இருக்கேன், நான் தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக நிச்சயமா பேசுமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சில மனிதர்கள் பேசுவாங்க. ஒரு சின்ன பையன் இருந்தானா, தாய் தப்பை யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு கொட்டாங்கச்சின்னா நம்ம சிரட்டைன்னு சொல்லுவோம். அந்த சிரட்டையில் இந்த கம்பியில் வச்சு இது பண்ணி அழகாக புட்டில் மறுபடி பாட்டு மறுபடி வாசிட்டு டிங்கு அடிச்சுட்டு தந்தானோ. அப்போ ஒரு நல்ல ஒரு இசைக்கலைஞர் இவனை பார்த்துட்டு அவனுடைய அந்த கலையை நல்லா ரசிச்சுட்டு, நீ வாரியா எங்கள் வீட்டுக்கு வாரியா, நான் உனக்கு நல்லா பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அந்த பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தானோ. உடனே அவனுக்கு பலவிதமான கருவிகளையும் இசைக்கருவிகளை வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாராம். சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாராம். என்னன்னு சொன்னால், நீ இப்போ நீ நல்லா எல்லாத்துலேயும் வல்லவன் ஆயிட்டா, எந்த கூட்டத்தில் வாசித்தாலும் நீ முதலாக நான் உனக்கு என்ன பாடு சொல்லித்தரனோ அதை தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலங்களில் இவர் எந்த மேடைக்கு போனாலும் சரி தான், அவர் என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாரோ அதை தான் முதல்ல நேர்த்தியே வாசிப்பானோ. எல்லாரும் அப்படியே மெய் மறந்து போயிருப்பாங்களாம். பாட்டு முடிஞ்சோடனே அப்படியே கைதட்டி எல்லாரும் என்ன செய்வாங்க, அவனை அப்படி வாழ்த்துற மாதிரி என்ன செய்வாங்களாம் இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மேடை நிகழ்ச்சி இவனுக்காக ஏற்பாடு செய்துருக்காங்க. உடனே பார்த்தோடனே எல்லாரும் இவனை பார்த்தோடனே விசில் அடிக்கிறதும் எல்லாரும் கை தட்டுறதும் ஆரவாரம் பண்ணுறதும் அப்படி இருந்தோடனே சரி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இவன்ட்ட சொன்னாராம், சரி ஐயா நீங்கள் ஆரம்பிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொன்னோடனே இவன் மாட்டப்பட்டுன்னு அவங்கெல்லாம் பார்த்த அந்த உற்சாகத்தில் இவனுக்கு எது அதிகமாக பிரியமோ அந்த பாட்டை என்ன செய்தானோ மடமடது அந்த வாத்தியத்தில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டானோ. வாசிச்சுட்டு அதே மாதிரி வாசிச்சுட்டே இருக்கானா. வாசிச்சுட்டே இருந்தாச்சுன்னு சொன்னால் இவன் எந்த நிகழ்ச்சியில் வாசித்தாலும் இவனுக்கு அந்த சொல்லி கொடுத்த இசை சொல்லி கொடுத்த அந்த வித்வான் முன்னால் தான் இருப்பாராம். அப்படிதான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் பார்க்குறான்னா அவரை காணவே காணுமா. ஐயோ காணுமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப இவர் சொன்னார்ல இந்த ஒரு பாடல் சொல்லி அதை நான் வாசிக்கணும்னு சொல்லி அந்த பாடலை வாசித்த உடனே அவர் அந்த கூடத்தின் மூலையிலிருந்து முன் இருக்கையில் என்ன செய்றாரு, அமர்ந்துட்டாராம். உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம். இன்னும் அதிகமாக உற்சாகமாக இந்த இசையை மீட்டி என்னச்சுதான் அமர்த்தான். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீராக என்ன வந்துச்சான். பாருங்க அருமையானுள்ளே, அப்படிதான் ஆண்டவர் அநேக தாளந்துகளை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த தாளந்துகளை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம், ஆண்டவருக்காக பயன்படுத்துறோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பாருங்க, இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்தர் பேபின்னு ஒரு அம்மா. ஏன்னா அவங்கள ஒரு தடவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதான் அந்த சின்ன சிட்டு குருவியன்னு ஒரு பாட்டு படிப்பாங்க தெரியுமா, சின்ன பிள்ளை மாதிரி ஒரு குரல்ல படிப்பாங்க. அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சிஸ்டர் நான் ஆரம்ப காலங்களில் சினிமா பாட்டு மேடைகளில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு நுரையீரலில் ஒரு நோய் வந்துட்டு எங்கெங்கெல்லாமோ ஆஸ்பத்திரியில் பார்த்தேன், சரியாகலை. அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். அதிலிருந்து நான் முடிவெடுத்தேன், இனிமேல் நான் இந்த சினிமா பாடல்களை படிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் போற்றி பாடுற பாட்டை மட்டும்தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சமயமாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் தான் அவங்க இறந்து போனாங்க. அருமையானவர்களே, ஆகையினால ஆண்டவருக்காக நம்ம செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய தாளந்துகளை இன்னும் பெருக பண்ணுவாரு. அநேகருக்கு பிரயோஜனமாக அமைய என்ன செய்வார், உதவிச்சார். தாளந்துகளை என்ன செய்யக்கூடாது, எக்காலத்தும் புதைச்சி வைக்கவே கூடாது. அந்த தாளந்துகளை நமக்காக ஆண்டவர் தந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்காக, அவரை புகழ்வதற்காக, அவர் நம்மில் அவர் மகிமைப்படுவதற்காக அவர் தந்திருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், இது தாளந்துகளை பொறுத்து வைக்க கூடாது. பாருங்க 1 கொரிந்தியர் 4:5 போட்டிருக்கு, அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அப்படின்னு சொல்லி போட்டு. அவனவன் நமக்கு உரிய புகழ்ச்சி ஒரு யாராவது புகழன்னா ஆண்டவர் தரக்கூடியதாக இருக்கணும். நாமாவே உருவாக்கக்கூடியதாக நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அது சீக்கிரமாக அழிந்து போகும். இன்னைக்கு
ஆண்டவருக்காக செயல்பட்ட ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க, ஆண்டவருடைய பேரை சொல்லி நின்னவங்களை பேரை நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆகையினால அருமையானவர்களே, நாம் நம்மைத்தான் நாம் புகழாதபடிக்கு கர்த்தரால் புகழப்படத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள்